ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற புதன்கிழமை அன்று புது வருடம் பிறக்கின்றது. 1/1/2025. அந்த நாளில் இந்த 3 பொருட்களை நம்ம ஒன்றாக வைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்கள பார்க்கும்போது வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நாமும் இந்த மாதிரி வசதியாக வாழ முடியலையேங்கிற எண்ணம் நிச்சயமாக வரும். அந்த எண்ணம் தவறு கிடையாது. அவங்க பொறாமையால் சொல்கிறாங்க அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு வசதியாக வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம வசதி படைத்தவர்களாக மாறணும் அப்படின்னா சில முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தா கடினமாக உழைக்கணும். என்னெல்லாம் செஞ்சால் நிறைய பணம் நம்ம வீடு தேடியும் வருங்கிறத நம்ம சிந்திக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம நேர் வழியில் முயற்சி செய்யணும். தோல்வியை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நிச்சயம் மகாலட்சுமி தாயார் நம் வீடு தேடி வருவாங்க. இதை தவிர நம்ம பணக்காரராகணும் அப்படின்னா அதிர்ஷ்டமும் நமக்கு வேணும். பர்ஸில் நிறைய பணம் சேர அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 3 பொருளை இந்த பதிவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 பொருட்கள் என்னென்ன அப்படின்னா 1 சோம்பு, 2 ஏலக்காய், 3 துளசி இலை. இது 3மே பண ஈர்ப்பை அதிகப்படுத்தக்கூடியது. மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்ட இந்த 3 பொருட்களும் தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த கிழமையில் செய்தாலும் சரிதான். ஆனால் புதன்கிழமையில் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த பரிகாரம் இரட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்கும். ஒரு பச்சை நிறத்தில் சதுர வடிவில் இருக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ளார 2 துளசி இலைகள், 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு வச்சு முடிச்சா கட்டிடுங்க. இதை பெருமாளோட பாதத்தில் நீங்கள் வைக்கணும். பெருமாளோட படம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க படத்துக்கு முன்னாடி மனசார நீங்கள் வணங்கிக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் இந்த முடிச்சை வைக்கலாம். இப்போது புது வருஷம் புதன்கிழமை பிறக்கிறதுனால இந்த பரிகாரத்தை நீங்கள் புதன்கிழமையில் செய்யுங்க. விடிய காலையில் எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செஞ்சோன்னா நமக்கு அதிக பலனை நமக்கு கொடுக்கும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. இல்லைனாலும் ராகுகாலம் யமகண்டம் இல்லாத ஒரு நேரமாக பார்த்து நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. புதன்கிழமையில் செய்யுங்க. உங்களுக்கு புதன்கிழமையில் செய்ய முடியலன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நாளில் வேணாலும் செய்யலாங்க. ஆனால் புதன்கிழமையில் பெருமாளை நினைத்து மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஒரு நாள் புதன்கிழமை. அந்த நாளில் செய்யும்பொழுது நமக்கு ரெட்டிப்பு பலனை கொடுக்கும். இப்போது இந்த முடிச்சை பெருமாளோட பாதத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, நமக்கு தேவைக்கேற்ப வருமானம் வரணும், பண கஷ்டம் வரக்கூடாது, தொழிலில் வெற்றி பெறணும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும், இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த முடிச்சை பர்ஸ்லையும் வச்சுக்கலாம், பீரோ பணம் வைக்கக்கூடிய பீரோலையும் வச்சுக்கலாம், இல்லை நகை இருக்கக்கூடிய அந்த பெட்டிலையும் நீங்கள் வச்சுக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய இந்த ஒரு முடிச்சு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த முடிச்சை நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அதை எடுத்து நீங்கள் பர்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. இது அடுத்த புதன்கிழமை வரைக்கும் அப்படியே அந்த முடிச்சு இருக்கட்டும். அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு அதில் உள்ள பொருட்களை எல்லாம் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. இல்லைன்னா கால்படாத இடத்துல செடிக்கு அடியில் தூவி விட்டுருங்க. மீண்டும் இதே மாதிரி பூஜை அறையில் திரும்பியும் இதே போல் சோம்பு, ஏலக்காய், துளசி இலையை பச்சை நிற துணியில் முடிச்சு போட்டு திரும்பவும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வச்சாலே போதுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பண கஷ்டமே வராது, பணம் வசியமாகும். வாழ்க்கையில் பணக்காரராக மாறணும் அப்படின்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இந்த மார்கழி மாதத்தில் புதன்கிழமை அன்று பெருமாளை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக 100% உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை ஒரு தடவையோடு நிறுத்திடாதீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இதை அப்படியே செய்துக்கிட்டே வாங்க. ஏன்னா
மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள் தான் இது எல்லாமே. எப்பொழுதுமே எந்த இடத்துல மனம் அதிகமாக நல்ல ஒரு நறுமணம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி அம்மா வாசம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போது இந்த ஒரு பொருட்களை எப்பொழுதுமே நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்தில் நம்ம வைக்கும் பொழுது நிச்சயமாக நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். பர்ஸில் இப்போ பர்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா கடைசி 10 ரூபாயை கூட நீங்கள் தொடச்சிடாதீங்க. இந்த பணத்தோட இந்த பண முடிச்சோடு சேர்த்து பணமும் வைங்க. ஒரு 10 ரூபா வச்சா கூட போதுங்க. அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. எப்பொழுதுமே உங்களோட பர்ஸை காலியாக வச்சுக்காதீங்க. அதே மாதிரி பணப்பெட்டிலையும் பணம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். நிச்சயமாக இதை நீங்கள் செய்ய தொடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கடன்கிறது படிப்படியாக குறையிறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. இந்த ஒரு பரிகாரம், இந்த ஒரு வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயத்தை ஏற்படுத்தும். இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தால் கடன் பிரச்சனை நிச்சயமாக நீங்காது. கடனை திருப்பி தர என்னென்ன முயற்சிகளை நம்ம செய்கிறோமோ அது நீங்கள் செய்யுங்க. கூடவே சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க. முயற்சிகளில் வரக்கூடிய தடைகள் நீங்கி உங்கள் கைக்கு பணம் வருவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக இதில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். பிறக்கின்ற புது வருடம் நிச்சயமாக அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.